வணக்கம். இது உங்கள் வேற லெவல் சமையல் சேனல். சமையலை வேகமாகவும் சுலபமாகவும் செய்ய இந்த 5 டிப்ஸ் உங்களுக்காக. நீரில் சத்துக்கள் கரைந்து போகாமல் இருக்க காய்கறிகளை முதலில் தண்ணீரில் கழுவிவிட்டு பிறகு நறுக்க வேண்டும். இரண்டாம் குருமாவில் தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதிக நேரம் கொதித்தால் தேங்காய் பால் கெட்ட கொழுப்பாக மாறிவிடும். மூன்றாவது மாவு அரைக்கும் போது முதலில் உளுந்தை அரைத்துவிட்டு அதன் பிறகு அரிசியை அரைத்தால் கிரைண்டரை சுத்தம் செய்வது எளிதாக இருக்கும். நான்காவது வாழைக்காயை சற்று பழுக்க வைத்து வறுத்தால் அது கூடுதல் சுவையாக இருக்கும். ஐந்தாவது குலாப் ஜாமுன் செய்யும்போது தண்ணீருக்கு பதிலாக பாலை சேர்த்து பிசைந்தால் குலாப் ஜாமுன் மிருதுவாகவும் கூடுதல் சுவையாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ்களுடன் சமையல் வேற லெவலாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வேற லெவல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.